ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. ரோஷன் பேசுறேன். ரோஷன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன் ரோஷன். அண்ட் எங்க இருந்து பேசுறீங்க? அம்பத்தூர்ல இருந்து. அம்பத்தூர்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்னங்கறத சொல்லுங்க. இது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் அந்த ஐட்டம் கிட்ட போயிட்டேன். கால்கள் அவங்க கிட்ட போயிட்டேன். ஓகே. இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சரிங்க. அதே என் ஒய்ஃப் கூட ஈடுபடும் போது எனக்கு அவங்க ஞாபகமாவே வருது. ஓ மை காட். ஓகே. எத்தனை மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இல்ல எத்தனை நாள் ஆச்சு? கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுது. கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுது. ஓகே. இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணீங்களா? ஆமா, 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போயிட்டேன். ஓகே. இப்போ வந்து சொல்லுங்க, உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு மாதிரி அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரியே தோணுது. நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டு. ஆனா வந்து கொஞ்சம் மாத்திக்கோங்க. உங்களை மறுபடியும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேடி போகாதீங்க. உங்களை வந்து உங்க வீட்லயும் தப்பா நினைச்சுப்பாங்க. நீங்க செய்யறதும் தவறான ஒரு விஷயம்தாங்கிறது உங்களுக்கே புரியுது. ஸோ வைஃபை வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லவாங்கியே பாருங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் எவ்வளவுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் முடியல. அவங்க ஞாபகமாவே இருக்கு. என்னால இவங்க கிட்டயும் சரியா அதுக்காக மிங்கிள் ஆக முடியல. ஓகே, சரி. அதுக்கு உண்டான தீர்வு என்னங்கிறது டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. பொதுவா சில ஆண்கள் மேரேஜுக்கு முன்னாடி சில தவறுகள் பண்ணிடுறது நிறைய சகஜமா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. தவறு, ஆனா தவறு நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு, இதுல இந்த விஷயத்த மேரேஜுக்கு பிறகு மனைவிட்ட தெரியப்படுத்தக்கூடாது. அது முதல் தப்பு. நான் உண்மையா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அதை சொல்லிடுறது முதல்ல தப்பு. அதே மாதிரி பெண்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு யாரையாவது லவ் பண்ணியிருப்பாங்க, தவறான எதுவும் நடந்திருக்காது. அது அவங்க சொன்னாலே, கணவன்கிட்ட சொன்னாலே அவங்களால தாங்க முடியாது. அதனால முதல்ல தப்பு. அவங்களே கேட்டா கூட ப்ராமிஸ் பண்ணி கூட நான் எந்த பெண்ணிட்டையும் நான் இதுவரை தப்பு பண்ணலன்ற மாதிரி சொல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உண்மையா இருக்கிறது, உண்மையா சொல்றதுங்கிறது தவறு இல்லையா? இந்த விஷயத்துல நிம்மதி போயிடும். ஓகே. பெண்கள் வந்து எப்போதுமே ஆண்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே. இந்த விஷயத்துல ஆமா, பெண்கள் வந்து கணவர் வந்து நம்மளை முழுக்க முழுக்க நேசிக்கணும், நம்மளை தவிர வேற யாரையும். இப்ப நிறைய பெண்களோ இல்ல வந்து ஆண்களோ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தாலும் ஓகே, நான் எப்படி இருந்தாலும் ஓகே, வாட் எவர் இட் மே பி, அண்ட் இப்போ வந்து ஓகே, நல்லா வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அதுதான் மனதளவுல அவங்களுக்கு பாதிப்பு தாக்கும். ஓகே, சரி. இப்போ அவருக்கு தீர்வு என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு தீர்வு என்னன்னா, கண்டிப்பா இவர் மைண்டை மாத்திக்கணும். அவங்க ஓல்டு நினைப்புலே இருக்குங்கிறது மகா தப்பு. நம்ம மனைவி மேரேஜ் ஆயிடுச்சுன்னா மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை தவறான பாதைக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. ஓகே, இனிமேல் பட்டு நேர்மையா இருக்க முயற்சி பண்ணணும். ஸ்டாப். ஓகே, ஓகேங்க. இது எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணுங்கிறது தான் டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம். அண்ட் அட் தி சேம் டைம் வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்க மனைவி முகத்தையோ இல்ல வந்து மனைவி அடிக்கடிக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தல கேட்கலாம். சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்? வசந்தமாரி. மேம், என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி மதி வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி. மேம், என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்?